MCR Pure Cotton Club, formals and casual shirts. தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் blend of 5 puja oils from the house of Sunland. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். ஆணவத்திற்கு அவங்க பொருத்தமானவர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா அவங்க நேர்மையானவங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திமிர் இருந்தால் கூட அவங்களோட கபடங்கள் இருக்கும், சூது இருக்கும், ஒரு பின்னாடி பேசக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். ஆனால் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அது மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. அதே மாதிரி உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவங்க எதிர்பார்ப்பாங்க, நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் விடங்க முக்கியமான ஒரு விஷயம், தியாகம் என்றாலே அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக பொருத்தமாக ஒரு விஷயங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க. ஆனா வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, அவங்க மோசம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க தாங்க அதிகமாக அதை விட்டு கொடுத்து செல்வது. ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, இந்த துறையை நான் எடுத்துக்கிறேன், எந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சமயோசித புத்தியில் அவங்க முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி அந்த முடிவெடுத்து பின்வாங்க மாட்டாங்க. அதிலேயே உறுதியாக நிற்கக்கூடிய மன உறுதி பெற்றவர்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்க தாங்க. அதாவது நீட்டா இருக்கணும், அயன் பண்ணி தான் ட்ரெஸ் பண்ணுற மாதிரியான கேரக்டர்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு புரியும். அதுவும் பூர நட்சத்திர காலம் கேட்கவே வேணாம், இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரி, அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் அப்படின் போது அது சூரியனுடைய நட்சத்திரமே. ஸோ நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள், எக்ஸாம் எழுதுறது, அரசு தேர்வில் வெற்றி பெறுவது, இவ்வாறான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குங்க. அதுவும் உத்திர நட்சத்திரக்காரங்க நீங்கள் பயப்படவே வேணாம். நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டேன்னு வாங்க, படிக்கவே இல்லைன்னு வாங்க, அது சக்ஸஸ் ஆகிடும். அந்தளவுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதுங்க. ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு. இந்த பிடிவாத குணத்தை கொஞ்சம் அவங்க தளர்த்திட்டாலே பல விஷயத்தை அவங்க பெற முடியுங்க. ஏன்னா நம்ம பிடிவாதம் இருந்து நமக்கு தான் நஷ்டன்ற ஒரு விஷயம் அவங்க உணர மாட்டாங்க. அடுத்தபடியாக நம்ம சிம்ம ராசிக்காரர்களுடைய குணநலங்களை பார்க்கலாங்க. சரி, சிம்ம ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்ற இதை பார்க்கும்பொழுது அந்த வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தாங்க. ஆட்சி பெறக்கூடிய ஒரு இடம் சூரியன், அந்த இடம் தான். சரிங்க, சிம்மம் என்றாலே சிங்கம், அந்த ஒரு உருவமே சொல்லும். ஒரு கர்ஜனை, ஒரு திமிரு, ஒரு ஆணவமாக பார்க்கறதுக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக அந்த ஆணவத்திற்கு அவங்க பொருத்தமானவர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா அவங்க நேர்மையானவங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திமிர் இருந்தால் கூட அவங்களோட கபடங்கள் இருக்கும், சூது இருக்கும், ஒரு பின்னாடி பேசக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். ஆனால் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அது மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. எதுவாக இருந்தாலுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு என்று சொல்லக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிப்பு என்பது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவங்களுடைய துறைகளை விட நடிக்கலாமே தவிர, ஆனால் நிச்சயமாக நடிப்பது பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவங்க எதிர்பார்ப்பாங்க, நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் விடங்க முக்கியமான ஒரு விஷயம், தியாகம் என்றாலே அது சிம்மராசிக்காரங்களுக்கு மிக பொருத்தமாக ஒரு விஷயங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க. ஆனா வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, அவங்க மோசம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க தாங்க அதிகமாக அதை விட்டு கொடுத்து செல்வது. ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, இந்த துறையை நான் எடுத்துக்கிறேன், தம்பி படிக்கட்டும், தங்கச்சி படிக்கட்டும், அக்காவுக்காக விட்டு கொடுப்பது, இவ்வாறான விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு அது புரியாது, தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பாவனைகள் அந்த விட்டு கொடுக்கறதுல கூட ஒரு அலட்சியமாக விட்டு கொடுக்குறது. அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப திமிர் பிடிச்சவப்பா, வேணான்றப்பா அவன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ராசியின் குணங்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே எல்லா வேலையும் நல்ல ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கும். மற்றும் இவங்க எந்த துறையில மிக சிறப்பாகவே இருப்பாங்க அப்படிலாம் பார்க்கும்போது அவங்க அரசியல் துறை மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சீக்கிரமா கிடைக்கும். அதே மாதிரி அரசு உத்தியோகம்னா டக்கு டக்குன்னு அவங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு அரசு வேலை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அவங்க ஜாதகத்திலையும் சூரிய பகவான் ஆட்சி உச்சம் இது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அரசு வேலை உறுதினே சொல்லலாங்க. சரிங்க, அது மட்டும் அப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் என்றாலே சிம்மராசிக்கு மிக அருமையாகவே பொருந்தும். அரசியல் நிர்வாகத்தை மாதிரி இவங்கள மாதிரி ஒரு நிர்வாகம் செய்வதற்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரங்க நிர்வாகத்திறன் மிக்கவர்கள் என்று சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் போல்டா செய்யக்கூடிய, எதற்கு பயப்படாத ஒரு தன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள். அதே மாதிரி முடிவெடுப்பதில் வல்லமைகள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சமயோசித புத்தியில் அவங்க
முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி அந்த முடிவெடுத்து பின்வாங்க மாட்டாங்க. அதுலேயே உறுதியாக நிற்கக்கூடிய மன உறுதி பெற்றவர்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்க தாங்க. அது மாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு ராசி என்றாலே சிம்ம ராசின்னு சொல்லலாங்க. ஆனால் வெளியில உலகத்துக்கு பார்க்கும்போது அந்த ஆணவங்கள் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக அது மாதிரி இல்லை. அவங்களுடைய இயற்கையான பண்பே அப்படிதாங்க இருக்கும் பார்ப்பதற்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க ஒரு குழந்தை மாதிரிங்க. அவங்களோட பார்த்தா இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தாங்க அவங்களாம். அவங்களுக்கு தேவை வந்து உண்மையான ஒரு நட்பு, உண்மையான அன்பு, விசுவாசம், இதெல்லாம் தான் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்றே சொல்லலாங்க. சரிங்க, அந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்க்கலாமா? அந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திர நட்சத்திரம். அதாவது மகம் 1, 2, 3, 4 பாதங்கள் வரைக்கும் அங்கே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்கள் வரைக்கும் அங்கே இருக்கும். அடுத்தபடியாக அங்கே போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 1ஆம் பாதம் வரை அங்கே இருக்குங்க. சரிங்களா? சரி, இந்த நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரங்க கேதுவோடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் என்று சொல்லலாம். ஸோ சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு. இந்த பிடிவாத குணத்தை வந்து கொஞ்சம் அவங்க தளர்த்திட்டாலே பல விஷயத்தை அவங்க பெற முடியுங்க. ஏன்னா நம்ம பிடிவாதம் இருந்து நமக்கு தான் நஷ்டன்ற ஒரு விஷயம் அவங்க உணர மாட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு தேவையில்லை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா என்னது, சாப்பிடாம இருந்தால் நமக்கு தானே நஷ்டம். இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து உடும்பு பிடி மாதிரி இருப்பாங்க. வேண்டானா வேண்டாம், கோவக்காரனா கோவமாக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வந்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய கரியர் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. நீங்கள் அதுவும் குறிப்பாக அந்த சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியதுனால, ஆனால் உங்களுடைய விட்டு கொடுத்தல்லாம் வந்து கோவத்தினால கெட்ட பெயர் வந்துருங்க. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அசால்ட்டாக நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்க. சின்ன விஷயத்தில் போயிட்டு நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறதுனால உங்கள் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லாமல் போயிடுங்க. ஸோ அதை நீங்கள் கவனமாக இருக்கணும். அது கேது நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இது கொஞ்சம் பொருந்தும். கேது நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே இது பொருந்தும்னே சொல்லலாங்க. சரிங்க, உங்கள் ராசிக்கு அதாவது பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க பார்க்கலாமே. அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்போது அந்த சிம்ம ராசிலேயே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுறது, ரொம்ப ஒரு நீட்டாக தூய்மையாக, அதாவது கொஞ்சம் கிளாஸாக சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிராண்டடாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே வந்து குவாலிட்டியோட யூஸ் பண்ணுறதா இருக்கும். இந்த ஜீன்ஸ், இந்த திக்கான ஒரு ஆடைகள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதாவது நீட்டாக இருக்கணும், அயன் பண்ணி தான் ட்ரெஸ் பண்ணுற மாதிரியான கேரக்டர்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு புரியும். அதுவும் பூர நட்சத்திரக்காரங்க கேட்கவே வேணாம், இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரி, அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரம் அப்படின்னும் போது அது சூரியனுடைய நட்சத்திரமே. ஸோ நீங்கள் வந்து அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள், எக்ஸாம் எழுதுறது, அரசு தேர்வில் வெற்றி பெறுவது, இவ்வாறான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குங்க. அதுவும் உத்திர நட்சத்திரக்காரங்க நீங்கள் பயப்படவே வேணாம். நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வந்து பாஸ் பண்ணிட்டேன்னுவாங்க, படிக்கவே இல்லைன்னு வாங்க, அது சக்ஸஸ் ஆகிடும். அந்தளவுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதுங்க. சரிங்க, நீங்கள் எந்த கடவுளை வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மறக்காமல் மனசில் வச்சுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும் போது ஏதோ ஒரு கடவுள் அப்படி இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சிவனை வழிபட்டீர்கள்னா அந்த காரியம் உங்களுக்கு சித்தி ஆகுங்க. முடிந்தால் சிவனுக்கு வந்து விரதம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு அதாவது படைத்துட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். இவ்வாறான விஷயங்கள்லாம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்லாம் உங்களுக்கு லக்கி கலர். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் blend of 5 puja oils from the house of Sunland. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.